இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற பாடத்தின் 10வது வீடியோவாக இருக்க போகுது. அதில் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் அந்த ரிடண்டன்சி லோ என்பது தொடர்பான சில நிறுவல் அது தொடர்பான சில விளக்கங்கள் பார்த்துருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கால் போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்ற புது கான்செப்ட் ஒன்று பற்றி பார்த்துட்டு வரப்போம். யூனிவர்சல் கேட் அப்படின்றது சாதாரண O லெவல் எக்ஸாம்ல இல்லாத ஒரு பகுதி A லெவல்ல ஆட் பண்ணப்பட்ட ஒரு பகுதியா இருக்க போறது அந்த யூனிவர்சல் கேட் மென்ஷன் பண்ணிருக்க போற இந்த பகுதி. இப்ப நீங்கள் எஸ்ஏ கேள்வியை பொறுத்த மட்டும் இப்போ எக்ஸாம்ல கேட்க போற ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ என்ற 2 பகுதி இருக்கு. பார்ட் 2 என்ற அமைப்பில அந்த பார்ட் 2ல வர போற அந்த எஸ்ஏ என்ற பகுதியில வர்ற முதலாவது கேள்வி எப்பவுமே பூலியன் எக்ஸ்பிரஷன் தொடர்பான ஒரு முழுமையான வினாவா அமைக்கும். அந்த கேள்வியை நீங்க செய்யணும் சொல்லி சொன்னா இந்த யூனிவர்சல் கேட் தொடர்பான ஒரு அறிவு இல்லாம நீங்க அந்த கேள்வியை செய்யறது வந்து கஷ்டமா இருக்கு. அப்ப அது தொடர்பா நாங்க பார்க்க வழி கிடைக்கல. இந்த யூனிவர்சல் கேட்ன்றது எப்படி நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொள்றது, சாதாரணமா O லெவல் நாலேஜோடயே நாங்கள் இந்த அண்ட் ஓர் நோட் என்ற அடிப்படையான தர்க்கவியல் வாயில்கள் அது தொடர்பான அறிவுகள் இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி இந்த யூனிவர்சல் கேட்ன்றதுக்கு போறது, அதை விட இந்த யூனிவர்சல் கேட் என்ன, அதை பயன்படுத்துறது சில அனுகூலங்கள் என்னென்ன, அது தொடர்பா நாங்கள் இந்த வீடியோல பார்த்து கொண்டு வர போறோம். இந்த யூனிவர்சல் கேட் அப்படி என்ன, அதுக்கான உண்மையான விளக்கம் என்ன சொல்லி நாங்கள் இந்த வீடியோல ஃபர்ஸ்டா பார்த்து கொண்டு வருவோமா இருந்தா, எந்த ஒரு தர்க்க வாயில் என்று சொல்லிக்கல எங்களுக்கு மொத்தமா 7 வகையான தர்க்க வாயில்கள் சொல்லிக்கொள்வோம். அண்ட் ஓர் நோட் அதை விட எக்ஸோ இந்த 4மே வந்து அடிப்படை தர்க்க வாயில்கள் அப்படின்ற கேட்டகரிக்கு நாங்கள் எடுத்துக்கொள்றோம். இந்த 4 வகையான வாயில்களும் எந்த ஒரு தனித்த வாயில் மூலமாக தனித்துவமாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படின்ற ஏதோ ஒரு தர்க்க வாயில் ஒன்று இருக்குது. அந்த தர்க்க வாயில் அன்போலவன் தொழிற்படும் ஓர் நோட் எக்ஸோ அப்படி அனைத்து தர்க்க வாயில்கள் மூலமாகவும் தொழிற்படும். அப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று எடுப்பமா இருந்தால் அவைதான் இந்த யூனிவர்சல் கேட். இன்னும் இதை விரிவா பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப NAND NOR இந்த 2 கேட்ஸையும் நாங்க வந்து யூனிவர்சல் கேட்ஸ் என்ற பெயரால சொல்லிக்கொள்றோம். NAND என்றதும் ஒரு யூனிவர்சல் கேட் தான், NOR அப்படின்றதும் ஒரு யூனிவர்சல் கேட் தான். இப்ப இதை சாதாரணமான வினாக்களை கேட்க இப்ப NAND கேட் அல்லது NOR கேட் இது ரெண்டுக்கும் நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்ற பெயர் என்ன, யூனிவர்சல் கேட் அல்லது யூனிவர்சல் கேட்டுக்கு உதாரணமாக அமையக்கூடியது அப்படி கேட்கல உங்களுக்கு அதுல ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று NAND அல்லது NOR இது ரெண்டுமே யூனிவர்சல் கேட் அப்படின்ற கேட்டகரிக்கு வரக்கூடிய கேட்ஸ். அப்ப இந்த 2 கேட்ஸுக்கும் ஒரு சிறப்பியல்பு இருக்கு. இந்த 2 கேட்ஸுமே வேறு எந்த தர்க்க வாயில்கள் போலவும் தொழிற்படும். வேறு எந்த தர்க்க வாயில்கள் போலவும் தொழிற்படும் என்று சொல்லி நாங்கள் அது ஒரு கன்செப்சுவலா பார்க்கல. அது ஒரு அண்ட் போலவும் ஓர் நோட் எக்ஸோ இந்த 4 அடிப்படையான தர்க்க வாயில்கள் போல தொழிற்படும் என்று சொல்லி நாங்கள் நிறுவிட்டோம். அப்படியே பார்த்துட்டோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளலாம். ஏனைய தர்க்க வாயில்கள் மாதிரி அனைத்து 7 விதமான தர்க்க வாயில்கள் மாதிரி அது வந்து தொழிற்பட்டு கொள்ளும். அப்ப இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த NAND NOR இந்த 2 கேட் இவை எல்லாரும் எதை மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, அண்ட் ஓர் நோட் எக்ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்ஸ் மாதிரியுமே இவை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய தன்மையினை கொண்டிருக்கணும். அகில வாயில்கள் அப்படின்ற தமிழால நாங்கள் இந்த யூனிவர்சல் கேட் என்றதை சொல்லிக்கொள்ளும். இந்த அகில வாயில்கள் என்ற பேர் எதற்காக வந்திருக்குன்னு சொன்னா அனைத்து வாயில்கள் போலவும் தொழிற்படக்கூடிய தர்க்க வாயில்கள். ஏனைய லாஜிக் கேட்ஸ் மாதிரியே இந்த கேட்ஸ் என்ன செய்யும், தொழிற்படும். இப்ப நாங்கள் ஒரு NAND கேட்ன்றத ஒரு அண்ட் ஓர் நோட் எக்ஸோ இந்த கேட்ஸுக்கு பிரதியீடாக பயன்படுத்தலாம். இப்ப இது சாதாரணமான வினாக்களை கேட்கல, நீங்க செகண்ட் பார்ட்ல செய்யற கேள்வி அல்ல. O லெவலை பொறுத்த மட்டும் ஒரு மெய்நிலை அட்டவணை அப்படின்றத கிரியேட் பண்ணி போட்டு அதுல இருந்து கொண்டு சாதாரணமாக அண்ட் ஓர் நோட் இந்த 3 வாயில்களையும் வச்சுக்கொண்டு ஒரு சுற்றி அமையுங்கன்ற மாதிரி கேட்பீங்க. பட் A லெவல்ல என்ன செய்யணும், ஒரு மெய்நிலை அட்டவணை ஒன்றை கிரியேட் பண்ண பிறகு நீங்க கீழ போற சுற்று வரிப்படம் லாஜிக்கல் சர்க்யூட் என்றது ஒரு NAND கேட் அல்லது NOR கேட் பொதுவாகவே சொல்லிக்கணும். அகில வாயில்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த சுற்றை கீழ வேணும். 2019 அல்லது அதுக்கு பிறகு வந்ததுகள் அல்லது அதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்த சில பேப்பர்கள்ல இந்த யூனிவர்சல் கேட் தொடர்பான கான்செப்டை அறிமுகப்படுத்தி இருக்கணும். இதற்கு முதல் வந்து 2011 அதுக்கு பிறகு வந்த காலங்களில் வந்த பேப்பர்ல இதை பற்றி கேட்கல. பேசிக்காவே இந்த அண்ட் ஓர் நோட்டோட நிப்பாட்டலாம். இப்ப வர்ற ட்ரெண்டிங்ல எப்ப இருக்கிற நாள்ல நாங்க பாக்குற எக்ஸாம் பேப்பர் எல்லாத்துலயுமே இந்த கான்செப்ட் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல நாங்க பார்க்க போற இந்த NAND கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் அவுட்புட்ன்றதை எப்படி ஏனைய தர்க்கவியல் வாயில்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுல பாருங்க ஒரே ஒரு NAND கேட்டை நான் இதுல பயன்படுத்தி இருக்கேன். இந்த அமைப்பு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஒரே ஒரு NAND கேட்டுக்கு உள்ளீடு 2 குறைந்தபட்சம் தேவை அப்படின்றதுக்காக ஒரு உள்ளீட்டை 2ஆ பிரிச்சு நான் அதுக்கு உள்ளீடா கொடுக்குறேன். இதுல வரப்போற வரைவிளைவு வந்து எந்த தர்க்க வாயில ஒத்தி இருக்குது என்று பார்க்க வேண்டியதுதான் எங்களோட வேலையா இருக்கு. இப்ப இதுல நான் பயன்படுத்தி இருக்கிற NAND கேட் அதோட எண்ணிக்கை, NAND கேட் எண்ணிக்கை வந்து 1, ஒரே ஒரு NAND கேட் பயன்படுத்தி இருக்கேன். இப்ப இந்த இடத்துல உள்ளீடா A என்றதை நான் கருதுவனா இருந்தா, A என்ற உள்ளீடு இங்க வழங்கப்படுது அப்படின்னு எடுப்பனா இருந்தால் இந்த A என்றது 2 பகுதியா பிரிஞ்சு A என்ற உள்ளீடாக இங்க வழங்கப்படுது. 2 உள்ளீடு A என்று சொல்லி உள்ளுக்க வழங்கப்படுது. இதன் வரைவிளைவு உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். A என்றது உள்ளீடா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கல. இதுல அன்கேட் என்றது இங்க ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. அங்கால ஒரு பார் ஒன்று போட வேண்டி இருக்கும். இதுதான் ஒரு NAND கேட்டின் பேசிக் அவுட்புட் என்று சொல்லிக் கொள்வோம். A.A முழுவதின் பார். இந்த அவுட்புட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நாங்கள் இன்னும் சோல்வ் பண்ணி கொண்டு வருவோமா இருந்தா, இன்னுமே இந்த விடி என்றதை சுருகி கொண்டு வருவோமா இருந்தால் நீங்களே பார்க்கலாம். இதுல வந்து முழுவதின் பார் சம்பந்தப்படுகின்ற இந்த நேரங்கள், முழுவதின் பார் தொடர்பா நாங்கள் ஒரு விதி ஒன்று படிச்சிருக்கிறோம், டிமோகன்ஸ் லோ என்று சொல்லிக்கொள்வோம். இந்த டிமோகன்ஸ் லோ என்ன சொல்றாருன்னு சொன்னா, முழுவதின் பார் சம்பந்தப்படுகின்ற நேரங்கள்ல அதை தனித்தனி பாரா உடைச்சு எழுதலாம். சேம் டைம் நடுவான் குறி வந்து மாற்றப்பட வேண்டும். அந்த விதியை நான் இங்க பிரயோகிக்கிறதன் மூலம் A என்றது தனி பாராகும், இன்னொரு A அங்கால இருக்கிற A என்றது இன்னொரு தனி பாராக உடைத்து எழுதப்படுது. சேம் டைம் நடுவில் இருக்க போற அந்த ஆபரேட்டர், அந்த ஃபங்க்ஷன் என்றது இங்க AND ஆபரேட்டர் OR ஆபரேட்டராக மாற்றப்படுது. இப்ப நாங்கள் இந்த முழுவதின் பார் என்றதை இல்லாமல் செய்து தனித்தனி பார் பெருமானங்களாக எடுத்திருக்கிறோம். இதை இன்னும் நீங்க சோல்வ் பண்ணி கொண்டு வரலாம். 2 ஒரே கணியங்கள் கூட்டப்படும் போதும் அல்லது பெருக்கப்படும் போது, ரெண்டுமே கூட்டல் பெருக்கல் 2 செயற்பாடு நடந்தாலுமே அது அதே கணியத்துக்கு சமனா இருக்கும். இதை நாங்க சொல்றது ஐடம் போர்ஷன் லோன்னு சொல்ற அதே வேல்யூ விதியால படிச்சிருக்கோம். இப்ப லாஸ்டா நான் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து கொள்ளலாம். 2 ஒரே கணியங்கள் கூட்டப்படுதுன்னு சொல்லிக்கல, இது A பார் என்றபடியே ரெப்ரசென்ட் பண்ணிக்கொள்ளும். இந்த A பார் என்றது நொட் கேட்டுக்கான ஒரு அவுட்புட். நொட் கேட் அப்படி என்ற ஒரு தர்க்க வாயிலுக்கான அவுட்புட். A என்றது உள்ளீடாக வழங்கப்படும் போது ஒரே ஒரு NAND கேட் பயன்படுத்தப்படுகின்ற பட்சத்துல உங்களுக்கு நொட் கேட் என்றது வேறு விளைவாக வருது. அப்ப ஒரு NAND கேட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன கேட்டாக பயன்படுத்தலாம், நொட் கேட் போலவும் பயன்படுத்தலாம். இந்த கான்செப்ட் முடிவில நான் சொல்ல வாரது, ஒரே ஒரு NAND கேட்டை பயன்படுத்தி நீங்கள் நொட் கேட் அப்படி என்றது பிரயோகத்தை பெற்றுக்கொள்ளலாம்.